ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டர் என்ஐடிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நேஷ்னல் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரம் 1990 இப்போ வரைக்கும் நமக்கு என்னென்ன பாம் பிளாஸ்ட் வந்து பார்த்தா நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பாம் பிளாஸ்ட் நடந்த லொக்கேஷன், அதில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்டு, அதில் என்ன டைமர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, இதை வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும், இப்போது ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இதை வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ராமேஸ்வரம் கஃபே பாம் பிளாஸ்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மங்களூரில் நடந்த பாம் பிளாஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டைமர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கம்பேரிசனுக்கும் இந்த அனலைஸுக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டேட் போலீஸ், அந்த கன்சர்ன் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யார் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே ரன் ஆகக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் சிபிஐ, சிவிசி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்காங்களா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.